திருப்பதி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, திருப்பதி கோவிலில் வழங்கக்கூடிய லட்டுகள் தான். இப்போது சமீபத்தில் வெளியான ஒரு அறிக்கை அந்த லட்டு ரிலேட்டடாக ரொம்பவே மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது என்ன அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். திருப்பதியில் லட்டு பிரசாதமாக வழங்கக்கூடிய இந்த திட்டம் வந்துட்டு கிட்டத்தட்ட 1715 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, திருப்பதியில் யாரெல்லாம் சாமி தரிசனம் முடிச்சுட்டு போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் லட்டு பிரசாதமாக வழங்குறது அப்படிங்கிற ஒரு முறை கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. சமீபத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வெளியிட்ட ஒரு அறிக்கை லட்டுக்கே வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பதியில் வழங்கக்கூடிய லட்டுகளில் மீனோட கொழுப்பும் அதே மாதிரி பீஃப் ஃபேட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பதியில் வழங்கக்கூடிய லட்டு சைவமா அசைவமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி மக்கள் மத்தியில் பரவலாக பரவிட்டு வருது. இந்த விஷயம் நேற்றுலேருந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. என்ன நடந்தது அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட 100 நாட்களை கடந்த நிலையில் அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று வெளியிட்டார். அந்த பேட்டியில் தன்னோட ஆட்சி காலத்தில் தான் திருப்பதியில் வழங்கக்கூடிய லட்டுகள் சுத்தமானதாக வழங்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் அறிக்கையை வெளியிட்டார். இதுவரைக்கும் திருப்பதியில் வழங்கப்பட்ட லட்டுகளில் ஊழல் நடந்ததாகவும் அதில் விலங்குகளோட கொழுப்புகள் அடங்கிய எண்ணெய் பயன்படுத்தியதாகவும் அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். ஜெகன்மோகன் ஆட்சி காலத்தில் தான் இந்த விஷயம் நடந்ததாகவும் இதற்கான டெஸ்டிங் ரிப்போர்ட் எல்லாமே தன்னிடம் இருப்பதாகவும் அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். என்னம்மா சொல்கிற, இது எப்படி பாசிபிள்? விலங்குகள் அடங்கிய எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது நெய்யை விட காஸ்ட்லியாக இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பாசிபிள் தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க நெய்க்கு பதிலாக பாமாயில் பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் அந்த பாமாயிலில் பயன்படுத்துறதுனால லட்டுகளோட டேஸ்ட் மாறக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விலங்குகளோட ஃபேட் இருக்கக்கூடிய அந்த ஆயிலை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் பரவலாக பரவிட்டு வருது. ஸோ இந்த விஷயம் அடுத்த கட்ட நிலைக்கு போனாதான் இதோட உண்மை நிலவரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியும். யாரெல்லாம் கடந்த 5 வருஷத்துல திருப்பதிக்கு போய் லட்டு சாப்பிட்ருக்கீங்களோ மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த விஷயம் உண்மையா இருக்குமா அப்படிங்கிறத பத்தின உங்களோட ஒப்பீனியனும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.